அனைவருக்கும் வணக்கம். குரு பேஜ் பலன்கள் மீனராசி அன்பர்களே, வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 1-5-2024 முதல் 11-5-2025 வரை குரு பேச்சு. இதுவரை குடும்பஸ்தானமான 2ஆம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1-5-24 முதல் சகோதரஸ்தானமான 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். சகோதரஸ்தானத்தில் இருக்கிற குரு தான் நின்ற ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்க இருக்கிறார். இது கலசஸ்தானமாகும். 7ல் கேது இருப்பது உகந்த இடம் அல்ல. கேது 7ல் இருந்த போதிலும் 7 சனி நடந்த போதிலும் குரு பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்து கேதுவை பார்த்து கேதுவால் தரப்போகும் தீய பலன்களை தடுத்து கலஸ்தனஸ்தானத்தில் பார்ப்பதால் இந்த வருடம் மீனராசினியர்களுக்கு திருமண யோகம், கூட்டு தொழில் யோகம் அமோகமாக இருக்கிறது. அதே மாதிரி 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசி பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக மகர ராசியான லாபஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் குரு பகவான். குருவின் பார்வை பலன்கள். குரு 5ஆம் பார்வையாக கலசஸ்தானத்தை பார்ப்பதால் நீண்ட நாட்களாக திருமணம் வரன் தேடியிருக்கும் ஆண் பெண் மீனராசினியர்களுக்கு இந்த வருடம் திருமண யோகம் ஏற்பட இருக்கிறது. தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். கூட்டுத்தொழில் அமோகமாக இருக்க கைகூடும் ஒரு ஆண்டாக ஏற்பட போகிறது. மனமகிழ்வு, மகிழ்ச்சி, தாம்பத்திய சுகம் நல்லபடியாக அமையும். ஜாதகரின் நண்பர்கள், பங்குதாரர்கள் கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். அயல்நாட்டு வேலை வாய்ப்புகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். குரு 7ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் புதிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான சூழல் அமையும். தந்தைக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள், பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். தந்தையின் வழியில் உறவினர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சரியாகும். அதே மாதிரி தியாக உணர்வு, அன்பு, கருணை மேலோங்கும். தெய்வீக திருப்பணியில் பெரியோர்கள் ஆசையுடன் பல நல்ல காரியங்களை செய்த வண்ணம் இருப்பீர்கள். பட்ட மேற்கல்விக்கான முயற்சி செய்து அதற்கான வாய்ப்பும் பெற்று பட்ட மேற்கல்வி பயில ஒரு அமைப்பு இந்த வருடம் இருக்குது. மருத்துவம் தொடர்பான துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வழக்கு சார்ந்த சில நுணுக்கமான விஷயங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதே மாதிரி நீண்ட தூர பயணம், கல்விக்காக பயணம் மேற்கொள்ள ஒரு அனுகூலமான ஆண்டாக மீனராசிக்கு இந்த வருடம் இருக்கிறது. குரு 9ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதால் மனதளவில் இருந்து வந்த கவலை குறையும். பண நெருக்கடி குறையும். பணம் தட்டுப்பாடு இன்றி கையில் புழங்கும். தொழிலில் லாபம் ஏற்படும். வேலையில் ப்ரொமோஷன், வரவுக்கு மீறி அமௌண்ட் கையில் இருக்கிறதுனால மகிழ்ச்சி, கலகலப்பு, நண்பர்கள் தொடர்பு, சேமிப்பு எண்ணம் மேலோங்கும். தேடல் மனப்பான்மை அதிகமாக இருக்கும். புதிய முயற்சினால் பணத்தை நிறையாக சேமிப்பீங்க. வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் வளர்ச்சி, காரிய சித்தி ஏற்படும். எதிர்பாராமல் பெரும் பொருள் ஆதாயம் கிடைக்குவதால் கையில் எதிர்பார்ப்பதோடு அதிக பணப்பழக்கம் ஏற்படும். கௌரவ பொறுப்புகளும் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கும் அதிகரிக்கும். குரு நின்ற பலன். குரு சகோதரஸ்தானத்தில் நிற்பதால் பூர்வீக சொத்துக்களை விருப்பத்திற்கு ஏற்ப மாற்றி அமைப்பீர்கள். காரியங்களுக்கு தடை, பிறர் பொருள் நாசம் போன்றவற்றை ஏற்படும். பிறகு சூழ்ச்சிக்கு ஆளாகுதல். அதனால் செயலில் கவனம் தேவை. திட்டமிட்டு செயல்படுவது சால சிறந்தது. எதிர்பார்த்த சில உதவிகளால் கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். மனதிற்கு நெருக்கமானவர்கள் வழியில் மகிழ்ச்சியான சூழல் அமையும். மறைமுக தடைகள் வெற்றி கொள்வீர்கள். கஷ்டங்களை சாதுரியமாக கையாள்வீர்கள். இது எல்லாமே குரு பயிற்சி பொது பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா குரு எப்போ வக்ரமாகிறாரோ அப்போது குரு ஜனனகாலத்தில் வக்ரமாக இருக்கவங்களுக்கு ஒரு சுப பலன்களையும் ஒரு உங்கள் முயற்சிக்கேற்ற 100% பலன்களையும் தர இருப்பார். ஸோ அந்த காலகட்டம் எப்போன்னு பார்த்துக்கலாம். புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி, அதாவது 15-10-2024, இப்போலேருந்து ஒரு 5 மாதம் கழிச்சு. அது எப்போ வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11-2-2022, தை 29ஆம் தேதி. இந்த காலகட்டம் குரு வக்ரமாகி பலன்களை தருகிறார். இது ஜனனகாலத்தில் யாருக்கெல்லாம் குரு வக்ரமாக இருக்கோ அவங்களாம் இதை பயன்படுத்தி ஒரு வெற்றி
உங்கள் மூச்சுக்கேற்ற வெற்றி, உங்கள் செயலுக்கேற்ற வெற்றி, உங்கள் எண்ணத்துக்கேற்ற வெற்றியை நீங்கள் பெறுவீங்க. இது வந்து குரு பேச்சு பொது பலன்கள். இவை ஜாதக ரீதியான பலன்களுக்கு ஏற்ப, தசாபுத்தி பலன்களுக்கு ஏற்ப மாறுபாடு அடையக்கூடியவை. மேலும் ஜாதக ரீதியான தகவலுக்கு பலன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.